மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த குழந்தைகளுக்கு கதைகள் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள் எங்கள்கிட்ட கதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த கதைகள் மூலமாக எங்களோட குழந்தைகளோட ஆற்றல்களை, அறிவை விருத்தி செய்யலாம் அப்படிங்கிறதும், பிள்ளைகளோட சோஷியல் ஸ்கில்ஸ் அல்லது மனித விழுமியங்கள், மற்றவங்களோட எப்படி பழகிறது, இப்படியான விஷயங்களை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதும் இங்க நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு கதை சொல்றதால நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. முதலாவது நன்மை தான் எங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த பாண்டை நாங்க கூட்டிக் கொள்ளலாம். பேரண்ட்ஸ் கதை சொல்லி வளர்ற குழந்தைகளுக்கு அவங்களோட அந்த குவாலிட்டி டைம், பேரண்ட்ஸோட செலவழிக்கிற நேரம் கூடுறதால அவங்களோட அந்த ஆற்றல்கள், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுக்கிற அந்த நம்பிக்கை கூடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு இப்படி நல்ல நல்ல கதைகளை சொல்ல நேரம் பிள்ளைகளோட அந்த ஒகேபுலரி, பேச்சு, சொல்வன்மை, பேச்சு ஆற்றல் இதெல்லாம் கூடும். அது இந்த குழந்தைகளோட கிரியேட்டிவிட்டியை அல்லது கற்பனைய இமேஜினேஷனை கூட்டும். ஸோ இதெல்லாம் பிள்ளைகள் ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல அட்டென்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்க கதையை சொல்றதுல ஒரு நன்மையாக இருக்க போகுது. அது இல்லாம இன்னொரு நன்மை தான் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ். நீங்க பிள்ளைகள் தூங்க முந்தி நல்ல நல்ல கதைகளை சொல்றதால பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல விழுமியங்கள் மிக்க நீதி கதைகள் இதெல்லாம் சொல்ற நேரம் அது பிள்ளைகளோட இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்துல குழந்தைகள் அதை நிறைய உள்வாங்கி கொள்ளுவாங்க. ஸோ இது பிள்ளையில நிரந்தரமான ஒரு நல்ல இயல்புள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்குறதுக்கு உதவியா இருக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் இருக்கிற இந்த கதை சொல்ற விஷயங்களை நீங்க உங்களோட குழந்தைகளை சொல்ல போறீங்க. அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல கதை புத்தகங்களை வாசிக்க கொடுக்க போறீங்க, வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கதைகள் எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம், எப்படியான கதைகளை நாங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இப்ப நாங்க என்ன மாதிரியான கதைகள் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது தான் இந்த பயங்கரமான கதைகள். குழந்தைகளுக்கு பயத்தை உருவாக்குற மாதிரியான பேய் கதைகள், பிசாசு கதைகள், ஸோ இப்படியான பயங்கரமான கதைகளை உங்களோட குழந்தைகளோட சின்ன மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லக்கூடாது. அடுத்தது, அவங்களோட வயதுக்கு உரித்தான அல்லது அவங்களோட அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் இல்லாத இன்அப்ரோப்ரியேட் கதைகள் நீங்க சொல்லக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு பெரிய வயது வந்தவர்களோட கண்டென்ட் இருக்கிற கதைகள், ஜோக்ஸ், இப்படியான விஷயங்களை நீங்க இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. அடுத்தது இந்த வயலன்ஸை போதிக்கிற மாதிரியான, சுடுறது மாதிரி அல்லது கொலை செய்யறது, ஸோ இப்படியான இந்த வயலன்ஸை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கிற கதைகளையும் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. அது மட்டுமல்லாம சில ட்ரிக்கியான விஷயங்கள், தவறான விஷயங்களை பிள்ளைகளுக்கு களவெடுக்கிறது எப்படி, அல்லது பொய் சொல்லி ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி, இப்படி பிழையான கருத்துக்கள் இருக்கிற கதைகளையும் நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. இப்படியான கதைகளை நாங்க தவிர்த்து கொள்றதோட என்ன மாதிரியான கதைகள் எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம் அல்லது என்ன மாதிரியான கதை புத்தகங்களை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது இந்த மோரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விழுமியங்களை, நல்ல விஷயங்களை போதிக்கிற மாதிரியான கதைகளை நாங்க கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும். நீதி கதைகள் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்படியான இந்த நீதி கதைகள், நீதிய தர்மத்தை போதிக்கிற கதைகள் எங்களை குழந்தைகளுக்கு சொல்லலாம். நிறைய கதைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் 1-2 இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நரியும் திராட்சை பழமும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி கதை உண்டு. இந்த கதையில ஒரு தோல்வியை நாங்க சந்திக்கிற நேரம் அந்த தோல்வியில நாங்க துவண்டு போகாம அதுல இருந்து கடந்து போறது, ஓகே இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது, இப்படிங்கிற ஒரு லெசன் தான் இந்த கதை மூலம் இருக்கும். ஸோ இது எங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டாங்க, கதையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி நீங்க கதைகள் சொல்ற நேரம் அதோட அந்த நீதி என்ன காரணம், இதுல இருந்து என்ன லெசன் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட நீங்க சொல்லலாம். நீங்களே பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம். இதுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க, இதுல இருந்து என்ன விஷயம் உங்களுக்கு விளங்குது. ஸோ இப்படி கேட்கிற நேரம் பிள்ளையை இமேஜின் பண்ணும், இதுல இருந்து இந்த நீதி தான் கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்படியான கதைகள் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம். அது இல்லாம இந்த விறகு வெட்டியோட கதை ஒன்று நாங்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த கோடரி அவரோடது இல்லைன்னு சொன்னதும், தங்க கோடரியை கொண்டாந்தப்போ கூட அவரோடது இல்லைன்னு சொல்லி, இரும்பு வந்த நேரம் தான் தன்னோடது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த கதையில அடுத்தவங்களோட பொருளுக்கு நாங்க ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக போதிக்குது. ஸோ இப்படியான மோரல் ஸ்டோரிஸ், நீதி கதைகளை உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும். அடுத்தது பிள்ளைகளோட தன்னம்பிக்கையே அல்லது ஒரு விஷயத்த சாதிக்கலாம் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரியான கதைகள் சொல்லலாம். அவங்களோட இந்த சிக்கல்களை, சவால்களை தீர்த்து கொள்ற, ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ற அப்படிங்கிற மாதிரியான கதைகள்
குழந்தைகளுக்கு சொல்லலாம். இந்த தெனாலிராமன் கதைகள் அல்லது இந்த பீர்பால் கதைகள் எல்லாம் நாங்க பார்த்திருப்போம். ஒரு பிரச்சனை, ஒரு சவால் வந்துச்சு, அதை எப்படி அவர் சமாளிக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இன்னொரு கதை கேள்விப்பட்டிருப்போம். வந்து அந்த பிள்ளைகள் 3 ஒரு ஒரு அரசன் வந்து 3 பிள்ளைகளுக்கிட்டையும் வந்து ஒரு விறகு கட்டோ அல்லது வைக்கல் போரை கொடுத்து அதை தங்கமாக மாற்ற சொல்லி இப்படியான ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ இது மூலமாக எப்படி புத்தி கூர்மையாக செயற்படுறது, சோ இப்படியான விஷயங்கள் அந்த குழந்தைகளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரியான ஸ்டோரிஸும் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த கல்ச்சரல் அல்லது வந்து உங்களோட மதம் சார்ந்த, உங்களோட மதத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள், நீங்க எந்த கொள்கையை பின்பற்றுங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம். உதாரணமாக வந்து நபிமார்களோட கதை, நபிகள் எப்படி நடந்து கொண்டாங்க அந்த மாதிரியான கதைகள். அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து நாயன்மார்கள் கதையா இருக்கட்டும், அல்லது வந்து பைபிள் ஸ்டோரிஸ். ஸோ இப்படி வந்து உங்களோட ஆன்மீக சம்பந்தமான கதைகள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்குதோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறோ அந்த கதைகளை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்ற நேரம் அவங்களுக்கு அந்த கதையில வர இன்ட்ரெஸ்டோட ஆன்மீக சைடை பத்தின ஒரு அறிவும் வந்து பிள்ளைகள் தெரிந்து கொள்வாங்க. அடுத்தது வாழ்க்கை பாடங்கள் அல்லது அனுபவம் சார்ந்த கதைகள் சொல்லலாம். இப்ப நம்ம அந்த கரடியும் 2 நண்பர்களும், ஒரு கரடியை கண்டதும் ஒரு நண்பர் ஏறிடுவார் மேல மரத்துக்கு மேல, இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம். சோ இது மூலமாக நல்ல நண்பர்களை நாங்க எப்படி எதிர்கொள்றது அல்லது எப்படி தெரிந்து கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். மற்றது வந்து குரங்கும் முதலையும் கதை கேள்விப்பட்டிருப்போம். சோ குரங்கு முதலை நண்பனாக இருந்தா கூட நண்பனுக்கு அந்த முதலை வந்து அநியாயம் செய்ய தொடங்கும். சோ இந்த கதைகள் சொல்றது மூலம் பிள்ளைகள் நல்ல நண்பர்களை நாங்க எப்படி உருவாக்கி கொள்றது, லைஃப்ல ஒரு இந்த சைடும் இருக்கு அப்படிங்கறத பத்தி குழந்தைகளுக்கு போதிக்கிறதுக்கு இந்த கதைகள் உதவியாக இருக்கும். அடுத்த வகைதான் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நாட்டு நடப்பு, உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களை கதைகளா சொல்றது. உலகத்துல என்ன நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான பாதிப்புகள் எப்படி நடக்குது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், முகம் தெரியாதவங்களோட போறதால என்ன நடக்கும், அல்லது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படியெல்லாம் பிள்ளைகளை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படியான சம்பவங்களை அல்லது திருட்டுக்கள் எப்படி நடக்குது, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இப்படியான உண்மை நிலையை, உண்மையான செய்திகளை கதைகளா சொல்ற நேரமும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு இப்படியான கதைகள் உதவியா இருக்கும். அடுத்தது நகைச்சுவை உணர்வு. இந்த ஜோக்கான அல்லது காமெடியான கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ற நேரம் வந்து பிள்ளைகளுக்கு நகைச்சுவை உணர்வு வரும். நகைச்சுவை உணர்வோட வளர்ற குழந்தைகள் லைஃப்ல கொஞ்சம் டேக் இட் ஈஸி ஒரு இயல்பு வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது பிள்ளைகள் நல்லா மற்றவங்களோட பழகுறதுக்கு உதவியா இருக்கும். இன்னொரு விஷயம் நாங்க புரிஞ்சுக்கணும், நாங்க சொல்ற கதைகளை குழந்தைகள் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி கொள்வாங்க. ஸோ நாங்க இப்படி நகைச்சுவை உணர்வுடைய கதைகளை சொல்ற நேரம் அது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நண்பர் வட்டாரத்தை உருவாக்கி கொள்றதுக்கும் உதவியா இருக்கும். இப்போ 3 பன்றிகளும் அவங்க வந்து வீடு வந்து செய்வாங்க இல்லையா? வைக்கோலால் ஒரு வீடு, கல்லால் ஒரு வீடு, அப்படி ஒரு கதை ஒன்று இருக்கும். இப்படியான கதைகளை நாங்க குழந்தைகளுக்கு சொல்ற நேரம் இந்த நகைச்சுவை உணர்வு பிள்ளைகளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபனி ஸ்டோரிஸையும் நாங்க குழந்தைகளுக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து இமோஷன்ஸ், மற்றவங்களோட உணர்வுகளை வலிய வந்து பிள்ளைகள் உணர்ந்து கொள்றதுக்கான மாதிரியான கதைகளை எங்களை குழந்தைகளுக்கு சொல்லலாம். ஸோ இதுல வந்து யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறது அல்லது அது மூலமான கதைகள்ல நிறைய நாங்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு இதுக்கு முதல்ல இருந்த பழைய கதைகளா இருக்கட்டும், கலீஃபாக்களோட கதைகளா இருக்கட்டும், அல்லது வந்து நபிமார்களோட கதை, இப்படியான விஷயங்கள் நீங்க சொல்ற நேரம் சாப்பிட இல்லாம இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தது, ஆதரவற்ற குழந்தைகளை கவனித்து கொண்டது. ஸோ இப்படியான பிள்ளைகளோட அந்த உணர்வுகளை டச் பண்ற மாதிரியான கதைகளும் நாங்க சொல்ற நேரம் மற்றவங்களோட வலி கஷ்டத்தை பிள்ளைகள் உணர்ந்து கொள்றதுக்கு இந்த கதைகள் மூலமாக நாங்க ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், இந்த அப்துல் கலாம் ஸ்டோரிஸா இருக்கட்டும், அவங்களோட கதைகள், அல்லது தற்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்ப மலாலா யூசுஃபோட கதைகளா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா இக்பால் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானி சிறுவன் வந்து குழந்தைகளோட உரிமைக்காக எப்படி போராடினார் அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த கதைகளை நீங்க குழந்தைகள் வந்து அவங்களோட உரிமைகளுக்காக எப்படி போராடலாம், அவங்களோட ரைட்ஸ் என்ன, இப்படியான விஷயங்களையும் நீங்க கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு எத்தி வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்றுதான் வந்து இன்டராக்டிவ் ஸ்டோரிஸ். உங்களோட குழந்தைகளோட நீங்க கதைகள் சொல்ற நேரம் அவங்களோட தொடர்பாடலை ஏற்படுத்துற மாதிரி அவங்கள்ட்டயே சொல்றது, புனைந்து சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லிட்டு போறத அடுத்தது என்ன நடந்திருக்கும், அடுத்தது எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க, இது மூலமாக என்ன கற்றுக்கொள்றீங்க. ஸோ இப்படி குழந்தைகளோட இன்டராக்டிவா நாங்க கதைகள் சொல்ற நேரமும்
குழந்தைகளோட அறிவாற்றல் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான கதைகள் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உங்களோட குழந்தைகள் நிறைய லைஃப் லெசன்ஸை கற்றுக்கொள்றதோட பிள்ளைகள் வந்து ஒரு முழு மனிதனாக உருவாக்குறதுக்கு இந்த கதைகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.